இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார் என்று நாம் தியானித்து வருகிறோம். தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தீமைகளில் இருந்து நமக்கு நன்மை செய்கிறவர் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நமக்கு நடக்கிற ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது தீமையாக தோன்றுவது போல இருக்கும். நஷ்டங்கள் அல்லது கஷ்டங்கள், தோல்விகள், வெறுமைகள், இழப்புகள், நமக்கு தீமை மேலும் மேலும் நமக்கு தீமை வருவது போலே தோன்றும். ஆனால் பின்னால் வரக்கூடிய ஒரு நன்மைக்காக கர்த்தர் எல்லா பாடுகளின் மத்தியிலும் நம்மை நடத்தி வருகிறார் என்பதுதான் உண்மை. பிரியமானவர்களே, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலே பார்த்தபடி யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக மாற்றினார் என்று. இப்படி என்றால் யோசேப்புடைய நாட்களில் அவருடைய சகோதரரின் மூலமாக அவன் குழியிலே போடப்பட்டு தேவன் அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தின் காரணமாக அவனோடு கூட இருந்த அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்து, அவனை பகைத்து, அவனை குழியிலே போட்டு அவருடைய இஸ்மவேலரிடத்துல விற்றார்கள். அப்போ யோசேப்புக்கு அந்த நாட்களிலே அது தெரியவில்லை. ஏன் நமக்கு இப்படி நடக்கிறது? கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உம்முடைய அரிக்கட்டுகள் உம்முடைய சகோதரர்களுக்கு முன்பாக உயர்ந்திருக்கும் என்று. அந்த சொப்பனத்தின் மூலமாக அவருடைய சகோதரர்கள் அவனை வெறுத்து பகைத்து அவனை குழியிலே போட்டு அவனை விற்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த போன பிறகும் அங்கேயும் போத்திபாருடைய அரண்மனையிலே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு நிந்தை, அவமானம் காத்திருந்தது. அந்த இடத்திலும் செய்யாத ஒரு குற்றத்திற்காக அந்த போத்திபார் மனைவியின் மூலம் அவமானப்படுத்தப்பட்டு அவன் சிறையிலே தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று பார்க்கிறோம். யோசுவா கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மகனாயிருந்தார். அவனுக்கு சொப்பனங்களுக்கு அந்த அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சிறைச்சாலையிலும் அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. நினைச்சிருப்பாரு, நான் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த சொப்பனத்தின் மூலமாக எனக்கு சொல்லியிருக்கிறார், இந்த சிறைச்சாலையிலிருந்து எப்படி எனக்கு மேன்மை வரும், எப்படி எனக்கு உயர்வு வரும் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஒவ்வொரு அவனுக்கு நேர்பட்ட தீமைகளும் ஒவ்வொன்றும் அடிக்கு மேல் அடி என்று சொல்லுகிறது போல அவனுக்கு காணப்பட்ட எல்லா தீமைகளையும் தேவன் அவனை உயர்த்துவதற்கு ஏற்ற படிக்கட்டுகளாக மாற்றி அவனை விசுவாசத்திலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கவும் அவனை புடமிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அவனுடைய 7 வருஷம் அவன் சிறைச்சாலையில் இருந்தது யோசேப்புக்கு அவனுடைய விசுவாசத்தில் உறுதியா இருக்க அவனை புடமிட்டதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை தீமைக்கு மேல தீமை நாம் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். இந்த தீமையானதிலும் கர்த்தர் என்னை உயர்த்துவார், நன்மையான காரியத்திலே எனக்கு முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் காணப்பட வேண்டும். அந்த யோசேப்பு சொல்லுகிறார், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று. பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பஞ்சத்திலும் காக்கும்படியாக தேவனுடைய அநாதி திட்டத்தின்படிதான் கர்த்தர் யோசேப்பை நடத்தினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அந்த பஞ்ச காலத்திலும் யோசேப்பு அங்கே இருந்ததினால் ஞானமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலிருந்து எகிப்திலே போய் அவருடைய தானியங்களை பெற்றுக்கொண்டு அவர்களை ஜீவனை காத்து கொள்ளும்படி
காக்கும்படியாக திட்டம், அவருடைய அநாதி திட்டத்தின்படி அந்த தீமையானவைகள் போல அவைகள் தோன்றினாலும் அந்த ஜனங்களை உயிரோடே காக்கும்படியாக அந்த ஜீவ ரட்சணை செய்யும்படிக்காக அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார். ஆமாம், சிறையாக விற்கப்பட்டது உண்மை. ஆனால் அது யோசேப்பு என்ன சொல்கிறார் என்றால், தேவன்தான் என்னை அனுப்பினார், உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஏன் என்றால், நான் உங்களுக்கு முன்னே போய் உங்களுக்காக அந்த நேரத்திலே உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாக என்னை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படியாக என்னை அனுப்பினார் என்று கூறுவதை பார்க்கிறோம். இன்னும் அந்த சங்கீத புஸ்தகத்திலே நான் பார்க்கும் பொழுது சங்கீதம் 105 யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 105 சங்கீதம் 17 வசனம், அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அதே 19 வசனம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பிரியமானவர்களே, அவர் கர்த்தர் சொன்னது போல அந்த உன்னுடைய அரிக்கட்டுகள் உன் அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கும் என்று சொன்னது போல அந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை தேடி வரும் அளவும், அவனை பணிந்து கொள்ளும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை வரும் அளவும் அந்த யோசேப்புக்கு சோதனை, தீமைதான் இருந்தது. அந்த தீமையிலும் அந்த சோதனையிலும் அந்த வருத்தத்திலும் அந்த யோசேப்பு புடமிடப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நம்முடைய காரியங்களில் இருந்து, இந்த யோசேப்பினுடைய காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நமக்கும் சில தீமையான காரியங்கள் நடக்கும் பொழுது தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை நன்மையாக மாற்றி தருவார். நாம் முறுமுறுக்காதபடி நாம் அவரிடத்தில் அன்பாய் நாம் காணப்படுவோமானால் அவர் நன்மையாக மாற்றி தருவார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலும் மார்த்தாள் மரியாள் என்கிற அந்த அவர்களை நேசிக்கிற ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்திலே அந்த லாசரு மரண அவஸ்தைப்படுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த வியாதி அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவனுக்கு வந்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ அவை இந்த லாசருவை உயிரோடு எழுப்பும்படியாக, அந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக, ஒரு நன்மை உண்டாகும்படியாக அந்த வீட்டிலே ஒரு இழப்பு அல்லது ஒரு அழுகை வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அது தீமை போல தெரிந்தாலும் தீமைகளிலும் ஒரு நன்மையை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இன்று நாம் தியானித்தபடி நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தீமை வந்தாலும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அவருக்கு காத்திருக்கும் பொழுது சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நேரத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார் என்று நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. யோசேப்பை குறித்து தியானித்தோம் தகப்பனே. அவனுக்கு நடந்தவைகள் எல்லாம் ஆண்டவரை பார்ப்பதற்கு தீமை போல தோன்றினாலும் உடைய அநாதி தீர்மானத்தின்படி சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்தினரே ஆண்டவரே. கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்று சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறீர் என்பதை அறிந்து நாங்கள் புரிந்து கொண்டு தகப்பனே ஆண்டவரே, முறுமுறுக்காதபடி விசுவாசத்தோடு உடைய பாதத்திலே காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு திடத்தையும் பலத்தையும் விசுவாசத்தையும் தந்து ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை